வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா சேஃபாக இருங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாம், சண்டே ஸ்பெஷலாகவும் செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நம்ம பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த சாதம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதே டைமில் மைல்டாகவும் இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா எப்போவுமே இதே தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பெரிய சைஸ் 1 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை 1, பிரியாணி இலைங்க 1 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம், சாதாரண பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யுங்க. நெய் உங்களுக்கு போட பிடிக்கலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தபடி, நான் வந்து 3 பச்சை மிளகா தான் ஆட் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாங்க. பிரியாணிக்கெலாம் ஃப்ரை ஆகிற மாதிரி வேக வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மாதிரி நிறையாலாம் ஆட் பண்ண வேண்டாம். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஃப்ரையெல்லாம் பண்ணிகிட்ருக்க வேண்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 30 வினாடி நம்ம வந்து சும்மா கிளறி விட்டாலே போதுங்க. மசிஞ்சு வேகிறலாம் வேண்டாம். அதுக்கடுத்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் உங்களுக்கு ஆட் பண்ண பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தயிர் போடலனாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால சாப்பாடு வந்து நல்லா மலர்ந்து சூப்பராக வருங்க. பூ மாதிரி வரும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பூ மாதிரி வரத்துக்கு தான் இந்த தயிர் ஆட் பண்ணுறது. இப்போ லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம், வீட்டில் சாதாரண சாப்பாடு அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த சாப்பாடு. நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக இன்றைக்கி செய்கிறனால சாதாரண வீட்டில் சமைக்கிற சாப்பாடு அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சண்டே ஸ்பெஷலாக செய்கிறதா இருந்தால் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு அதை வந்து நல்லா பால் எடுத்துக்கலாங்க. 1 லிட்ரு அளவுக்கு பால் எடுத்துகிட்டு ஊற்றிக்கலாம். அளவு வந்து ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றுவோம். அதே அளவு தாங்க. 2.5 கப்பு அரிசி, அதுக்கு 5 கப்பு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2.5 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கப்பு அரிசிக்கு 2.5 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்குங்க. உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கூட ஊற்றி செய்யலாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ரிச்சாக செய்யணுன்னா தேங்காய் பால் எடுத்து செஞ்சுக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினாவும் லைட்டாக தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. வேகட்டும் அரிசி. அதுக்கு முன்னாடி நீங்கள் வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நமக்கு வந்து சாப்பாடு நல்லா குழையாமல் பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு. சாப்பாடு அரிசினால் நான் 2 விசில் விட்டுருக்கேங்க.
அவ்வளோதாங்க, சூப்பராக ரொம்ப டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்சமான நம்மளுடைய சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. லஞ்ச் ரெசிபியாக இதை எடுத்துகிட்டு போகலாங்க. கூட தயிர் பச்சடி வச்சா போதும். சண்டே ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிக்கன் மட்டன் எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கீ ரைஸ் எல்லாம் இல்லைங்க, கீ ரைஸ் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செய்யணும்னு. அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கீ ரைஸ் செய்கிறதுனா இருந்தால். இப்போ பச்சடி வச்சுக்கலாம். நான் பச்சடியும் சிக்கன் குருமா தான் நாங்கள் வச்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு முட்டை தொக்கு, உருளைக்கிழங்கு குருமா, அப்புறம் வெஜிடபிள் குருமா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் சாதம் கூட செஞ்சுருக்கேங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.